வச்சு ஒரு பொரியல் கூட்டு பண்ணலை, பொரியல் பண்ண போகிறோம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் இது வந்து மோர் குழம்புக்கு சைட் டிஷ்ஷாக பண்ண போகிறேன். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு வானல் வச்சுக்கலாம். இப்போது ஒரு வானல் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றினா போதும். அது கூட கொஞ்சம் கடுகு, உளுத்தம்பருப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ சீரகம் இது கொஞ்சம் வெடித்து வரட்டும். பாருங்கள், போட்டாச்சு. போட்டு இந்த தண்ணிலாம் ஊற்ற வேணாம். சவுச்சவுலே வந்து தண்ணி விடும். நம்ம இதுலேயே நல்லா சிறுவனல்ல வச்சு நல்லா பரட்டி எடுக்கணும். ஸோ இதுலேயே வந்து ஒரு 2 நிமிஷம் இந்த எண்ணெயிலே அது வதங்கிடும். பாருங்கள், நல்லா வதக்கிக்கலாம். இதில் உப்பு மஞ்சப்பொடி போட்டிருக்கேன். இதிலே பாருங்கள் நல்லா வதங்கி வந்துடும். இப்போ தண்ணி ஊற்றணுமே கிடையாது. இதை பாருங்கள், இதிலே வதங்கிடுச்சு. இதை நம்ம நல்லா புரட்டி எடுத்துக்கலாம். இப்படியே வதங்கிடுச்சு. இப்போ கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டாச்சு. நம்ம கொஞ்சம் எண்ணெய் தான் விட்டோம், ஆனால் இதில் பாருங்கள் எண்ணெய் அப்படியே நிற்குது. ஏன்னா சவுச்சவு வந்து எண்ணெய் இழுத்துக்காது. ஸோ நம்ம இதிலே வந்து நல்லா பரட்டி எடுக்கலாம். இதிலே நல்லா செவந்து வரணும். நம்மளுக்கு சாப்பிட பொட்டேட்டோ ஃப்ரை மாதிரி தான் இருக்கும். நல்லதுங்க. குழந்தைங்களுக்கு நம்மளுக்கு எப்படிலாம் பிடிக்குமோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நம்ம ட்ரை பண்ணி கொடுக்கலாம். என் பொண்ணு வந்து நான்வெஜ்ஜோட வெஜிடேரியன் எல்லாமே சாப்பிடுவாள், சூப்பராக சாப்பிடுவாள். அவள் ஃபேவரட்டே வந்து கோவக்காய், கத்திரிக்காய், இந்த பாவக்காய் இதெல்லாம் வந்து நல்லா சாப்பிடுவாள். ஏன்னா அவளுக்கு 5 மாதத்துலேருந்தே நான் கொடுத்து பழகிட்டேன். ஸோ அதெல்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாள். அவள் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்குறதுல தான் இருக்குது. பாருங்கள், பார்க்க உங்களுக்கு எப்படி இருக்குது பாருங்கள். பொட்டேட்டோ ஃப்ரை மாதிரி தான் இருக்குது பாருங்கள். இதை அப்படியே ஸ்டவ்லேயே வச்சு நம்ம பரட்டி எடுத்துக்கலாம். இதிலே அப்படியே ஒரு 2 மினிட்ஸ் இருக்கணும். நல்லா ஃப்ரை ஆகி வந்துட்டு பாருங்கள். நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். வந்து ஸ்கூலுக்கு வந்து ஸ்ட்ராபெர்ரி தான் கட்ட போகிறேன். இதான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ இதை கழுவிட்டு கட்டிடலாம். மெதுக்கு ஸ்ட்ராபெர்ரி கட்டியாச்சு. அவளுக்கு இதுனா ரொம்ப பிடிக்கும். வந்து ஒயிட் ரைஸு, மோர் குழம்பு, வெண்டைக்காய் போட்டு மோர் குழம்பு, சவுச்சவு பொரியல், தோசை அவர் கட்டியிருக்கேன். மீன் குழம்பு நேற்று வச்சது இருக்குது, அதை வச்சு அவர் எடுத்துகிட்டு போயிடுவார். இதுக்கு ஸ்ட்ராபெர்ரி கட்டியிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.